फैमिलीस एल्लारू एप्पडी इरुक्कींगा एल्लारुमे नल्ला इरुक्कुम्नु கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சமசங்கோ ஜெய ஜெகநாத் சமசக்கியம் தெச்சந்தி எம் தசகுசரி தாந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து டே vlog பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒவ்வொருத்தர் இருக்குன்னு அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண பொள்ளாச்சிலேருந்து அவங்க வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு குழந்தையோட பர்த்டேவா ஆத்விகா அப்படின்னு சொல்லிட்டு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்களும் அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணிவிட்டுங்க. இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி யாருக்கெல்லாமே பிறந்த நாள் இருக்கோ, இன்றைக்கி மேரேஜ் ஆனிவர்சரி யாருக்கெல்லாமே இருக்குது, அவங்க எல்லாருக்குமே ஹாப்பி மேரேஜ் ஆனிவர்சரி, ஹாப்பி பர்த்டே. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. எப்போவுமே 3 நாளாக வந்து சோக பாட்டு பாடுற மாதிரியே ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சமைக்கிறதுக்கு கூட டைம் இல்லாமல், கரண்ட் இல்லாமல் நாங்கள் பட்ட அவஸ்தை இருக்கே. ஐயோ, அந்த 4 நாள் கடவுள் வந்து பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கடவுள் முக்கியமாக நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் தான் நிறைய பேர் வந்து காட்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமாவது நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் மட்டும்தான். இப்போ வந்து வெயிலாக வந்திருக்கு. இன்றைக்கி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சந்தோஷமாக இருக்குது. அப்படியே அவ்வளோ இது. இப்போ வந்து தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளைமேட்டை பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது. இது தூக்கி வந்து நேற்று கட்டியிருந்தது. இது இன்றைக்கி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், பாருங்கள். இதை வந்து கட்டியிருந்தேன். இப்போ வந்து ஓரளவுக்கு ஓகே. ஆனால் இலைகள் எல்லாமே காஞ்சி போட்டுருக்கு பாருங்கள் இந்த சைடு. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து மண்ணாக ஆகிட்டுருக்கு. இது வந்து பச்சை பயிறு நல்லா ஈரமாயிட்டு இருந்துச்சுல்ல. இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் வெயில் வந்துடுச்சு. விறகெல்லாமே எடுத்துக்கிட்டோம். இவனை பாருங்கள். இன்னும் இதுக்கு மேலே வந்து வீடு எல்லாமே க்ளீன் பண்ணணும். உங்ககிட்ட இங்கே பாருங்களேன், இங்கே டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாகவே தண்ணி எந்த அளவுக்கு செவ்வறு மேலே ஏறி போயிருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடு ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் தண்ணியெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு நேற்று இந்த இடத்துல. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? நானே பயந்துட்டேன், என்னடா இது இந்த அளவுக்கு தண்ணி இப்படி வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இன்றைக்கி மேகி செஞ்சு சாப்பிட்டேன். தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னு இது வந்து சுண்டுடுச்சு அப்படின்னா இதை வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிடுவேன். கேஸை கூட இன்னும் க்ளீன் பண்ணலை. இதுக்கு மேலே தான் எல்லாம் க்ளீனிங் ஒர்க் பண்ணணும். இன்றைக்கி வந்து சமைக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி தண்ணி சாப்பாடு சாப்பிட்றோன்றதுனால வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சிடுறோம், அவ்வளோதான். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த இடத்த பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ அழுகழுகையாக வரும். அதுலேயுமே இவங்க பண்ணுற அட்டகாசம் தான் தாங்க முடியாது. அடுப்புக்கிட்ட என்ன நாஸ்தியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாகவே மண் சரிஞ்சு கீழே வந்து போயிடுச்சு. இது மட்டும், இந்த ஒரு இது மட்டும் இல்லாமல் இருந்தது தான், அவ்வளோதான். மம்மி பானி புட்டிலாய்வா பாருங்கள், ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. அதுவும் 4 பக்கமும் நாங்கள் வந்து துணி போட்டு வச்சு இது என்ன சொல்லுவாங்க, கவர் போட்டு பேக் பண்ணியிருக்கோம். இது உள்ளே கூட ஈரம்தான். இது ஃபுல்லாக இங்கேருந்து தண்ணி வருது பாருங்கள் இந்த இடத்துல. இது அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஓட்டை இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஓட்டை இருக்குது, அங்கெல்லாம் வருது. அதுக்கப்புறம் அந்த மரத்துலேருந்தும் கூட வரும் தண்ணி. வந்து இதாகிடுச்சு. மாமியார் வந்து மாமியார்கிட்ட சொல்லியிருக்க அரிசி போட சொல்லி. நேற்று தான் நாங்கள் அரிசி வாங்கிட்டு வந்தோம், காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா 1 கிலோ வந்து 1 ரூபா கொடுத்து நாங்கள் வாங்குவோம். ஆனால் இப்போது காசு கொடுத்து வாங்குகிறோம். பாருங்கள், இது வந்து ரேஷனில் வாங்கிட்டு வந்தது. இது வந்து ரேஷனில் வாங்கிட்டு வந்தது. சூப்பராக இருக்குது சாப்பாடு. இது வந்து நாங்கள் நேற்று காசு கொடுத்து வாங்கினோம். 1000 ருபீஸ் ஆச்சு. 40 கிலோ 25 ரூபா 1 கிலோ. மற்றவங்க கிட்ட வாங்கணுன்னா 27 ரூபா. ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் கம்மியில் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு 40 கிலோ வாங்கிட்டோம். இது வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் போகும். அது ஒரு 1.5 மாதம் போகும். குட்டி பையன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக பெலூன் கட்டி விளையாட்டு இருந்தோம் எல்லாருமே சேர்ந்து. நாங்கள் இப்போ எல்லாமே அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பானா, அதனாலே தான். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
இன்றைக்கி டே வந்து கொஞ்சம் மொக்கையாக போகிற மாதிரி தான் இருக்குது. பார்த்துருப்பீங்க தண்ணி வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போயிருக்கு. நைட்டு வந்து குழம்பு நாங்கள் செஞ்சுருந்தோம். அதுவே கொஞ்சம் மீதமாக இருந்ததுனால வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சிட்டோம் அப்படின்னா அதுவே சாப்பிட்டுக்கிறது. அப்பா வந்து வேலைக்கு போயிருக்காங்க. ஒரு வாரமாக அப்பா வந்து வேலைக்கு போயிட்டுருக்காரு. ஸோ அதனால் அவரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இது பண்ணல. ஓகே, இதுக்கு மேலே என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சார் இன்னொரு சேனலை வச்சுக்கிட்டு அப்போ நான் படுற பாட பாருங்கள். மாமியாருக்கு வந்து அவங்க 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே கொஞ்சம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த எழுத்துக்கள் வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது, கரெக்டான எழுத்து. நேற்று போட்டிருந்த வீடியோவில் வந்து தப்பாக அது வந்து இது பண்ணியிருக்கேன். கீழே வந்து மாமியார் பாவம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. பாருங்களேன், வருது அப்படின்றதுக்கு இதை வந்து சி போ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. நான் சும்மா லூசு மாதிரி எப்படி எழுதிருக்கேன்னு பாருங்கள். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நான் ஒன்று காட்டணும், இருங்க காட்டுறேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? நான் இந்த மாதிரி தான் லூசு மாதிரி பண்ணியிருப்பேன். எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இது அவங்களோட பேர். பட் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். பொம்மை நல்லா இருக்கா சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து கட் பண்ணணுன்றதுக்காக இது துணி எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். உங்களுக்கு சப்போஸ் வந்து பிளெயின் துணியில் வந்து கட்டோரி ப்ளவுஸஸ் வேணும், கட்டிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாமியாருக்கு தான் கட் பண்ண போகிறேன். இது வந்து எனக்கு இது, அதுக்கப்புறம் இது ஆல்ரெடி மாமியாருக்கு வந்து ஒரு 3 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். இது 2 இருக்குது. ஓகே, வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என்னோடதும் கட்டிங் வேணும்னா அது சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து கட்டிங் ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட உட்காந்துட்டேன். இது வந்து பூண்டு ஊறுகாய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். வெண்டைக்காய் குழம்பு சூப்பராக இருந்துச்சு நைட்டு. அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் வந்து சூடாக சாப்பாடு. யாருக்கெல்லாம் வெண்டைக்குழம்பு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு ஏன் அம்மா பண்ணுற வெண்டைக்குழம்பு ரொம்ப பிடிக்கும். இது நான் தான் செஞ்சேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் அந்த தமிழ் ஸ்டைலில் மாதிரி இருக்குது. அதில் புளி கரைச்சி ஊற்றுறது, தேங்காய் ஊற்றுறது அதெல்லாமே வேறு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். ஓகே, நான் சாப்பிட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ப்ளவுஸ் கட்டிங் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கட் பண்ணும்போது நான் வீடியோ எடுத்து வச்சுப்பேன். நான் ஒவ்வொரு நாளைக்கு வந்து நான் டே வ்ளாகும் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஸ்டிச்சிங்கும் கட்டிங்கும் வந்து அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரே வாட்டி எல்லாமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான். சரி, ஓகே, எனக்கு சொல்லுங்கள், நார்மல் கட்டிங் வேணுமா, எனக்கு நான் ஸ்டிச் பண்ணும்போது நார்மல் வேணுமா, 4 டாட் வேணுமா, இல்லை கட்டோரி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் போடுவேன். சரி, ஓகே, பாய் எல்லாருக்கும்.